ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம வந்து கொனாஜி அப்படிங்கிற ஒரு வில்லேஜ்லேருந்து கர்நாடகாவில் உள்ள தமிழ் வில்லேஜ்லேருந்து வந்து நம்ம ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். ஒரு 2 நாள் அங்கே ஸ்டே பண்ணி நம்மளோட திங்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு ஸோ நம்ம ஃப்ரெண்டு வீட்லேருந்து நம்ம கிளம்பிடுச்சு. கிளம்பி நமக்கு மங்களூர் ஆக்சுவலாக ஒரு 79 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 79 கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணி தான் நம்ம வந்து உடுப்பி, கோகர்ணா, கோவா ஸோ இந்த ரூட்டில் நம்ம போக முடியும் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கான லிஃப்ட் தான் இப்போ ஏறி இருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு 2-3 நாளில் வந்து கோவா ரீச் பண்ணிடுவோங்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் நடக்கிற அதே ரிவர் தான் இது. அதாவது காவேரி ரிவரு இந்த சைட்லேருந்து தான் வருது. அதாவது மங்களூர் இந்த சைட்லேருந்து இப்போ ப்ரொடியூஸ் ஆகி தான் நம்ம வந்து தமிழ்நாடு பார்டர் வரைக்கும் வருது. அப்புறம் இந்த லாரியில் வந்து நம்ம ஏறி உடுப்பி வரைக்கும் போகிறதுக்காக பார்த்துட்டு இருந்தோம். பட் ஆனால் உடுப்பிக்கு ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கும். இந்த லாரியோட நம்பர் பிளேட் பார்த்தீங்கன்னா கர்நாடகான்னு போட்டிருக்கோம். பட் ஆனால் நான் கேட்டோம் என்னென்ன கர்நாடகா வண்டியான்னு கேட்டால் இல்லை தமிழ்நாட்டு வண்டி தான், இங்கே பிரச்சனை நடக்கிறதுனால கர்நாடகான்னு போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ இதுதான் வந்து உடுப்பி டோல். கிட்டக்க வந்துட்டோம். உடுப்பி கிட்டக்க வந்தாச்சு. அண்ணனுக்கு நாமக்கல் தான், ரெகுலராக இந்த ரூட்டு தான் ஓடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நம்ம நடந்து வந்துட்டு இருந்தோம். உடுப்பி கோயிலுக்கு வந்தோம். கோயிலுக்கு வந்த இடத்துல ஏதோ ஒரு கூட்டம் மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு. ஒரே சவுண்டு, போலீஸ்லாம் இருந்துச்சு. என்னென்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ள வந்தோம். எங்களுக்கே என்னன்னு தெரில, சரியான க்ரௌடு, நிறைய பேர் இருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்த்து அப்டேட் பண்ணாங்க. ஸோ கிறிஸ்டியன் டெம்பிளுக்கு உள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ ஆக்சுவலாக இங்கே மத்தியானம் ஃபுட்டு கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும். பட் ஆனால் நம்ம 5 மணிக்கு வந்தோங்கிறதுனால நம்மளால் சாப்பிட முடியாது. ஸோ அதனால் ஒன்றே வெயிட் பண்ணி 7 மணிக்கு சாப்பிட்ணும், இல்லை போய் கேட்டு பார்க்கலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கும். போய் கேட்டு பார்க்கலாம். ஸோ இதான் வெளிப்பக்கம் குளம் இருக்குது. அந்த வழியாடி போகலாம், சாப்பிட போகலான்னு பார்த்தோம். பட் ஆனால் சாப்பிட்றதுக்கு அந்த வழியில் இல்லை போல இருக்குது. ஸோ அதனால் சுற்றி இது வழியாடி உள்ளே போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுவோம். ஷட்டர் க்ளோஸா? ஸோ நமக்கு நெக்ஸ்ட் லிஃப்ட் கிடச்சிடுச்சு. ராக் ஃபால்ஸ் போகிறதுக்காக கிளம்பிட்டோம். ஏன்னா ராக் ஃபால்ஸ் போகிறதுக்கு நம்ம பர்கால் போய் தான் ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி நம்ம வந்து ராக் ஃபால்ஸ் போகிறதுக்காக ஒரு இந்த ரூட்டில் வந்து வெஹிக்கிள்ஸ் சுத்தமாக கிடைக்கல. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்னா சரி இந்த ரூட்டில் போகலாம். இந்த ரூட்டில் வந்து ஆக்சுவலாக வெஹிக்கிள்ஸ்க்காக இருக்கிறதுனால ரொம்ப தூரம் நடக்க முடியாது, ஹில்ஸ் போக முடியாதுங்கிறதுனால நம்ம இங்கேருந்து வாபஸ் ரிட்டர்ன் போயிட்டு இங்கேருந்து முருகேஸ்வரத்துக்கு போய்ட்டு ஹொன்னாவாரா போயிட்டு அப்புறம் ஹொன்னாவாராலேருந்து நேஷனல் ஹைவே இருக்குது. ஸோ அங்கே நமக்கு வெஹிக்கிள்ஸ் நிறையா கிடைக்குங்கிற ஒரு சின்ன ஒரு பிளானில் இங்கேருந்து ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கோம். ஸோ இங்கேருந்து பட்கல் போயிட்டு பட்கல்லேருந்து நாங்கள் இன்னைக்கு வந்து மேபி முருகேஸ்வர் கவர் பண்ணிவிட்டு நாங்கள் ஹொன்னாவாரா ரீச் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் மிஸ் டோர் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. டோர் க்ளோஸ். சூப்பர்.